வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம BCA ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து ஃபோர்த் லெசன் ட்ரிகனாமெட்ரியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ட்ரிகனாமெட்ரியில நம்ம வந்து காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு எடுத்து எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பண்ண சம்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4 சம்ஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கிளியர் ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் வித் ஹெல்ப் ஆஃப் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மெத்தடாலஜி தான், பட் சம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் சம் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் இன் பவர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சைன் 4 தீட்டாவை இன் பவர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா. அதாவது சைன் 4 தீட்டாவை இந்த டேர்ம்ல நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சைன் 4 தீட்டான்னு இருக்கும். ஆனா என்னோட ரைட் ஹேண்ட் சைடு இதுக்கு ஈக்குவலண்ட், அதாவது அகெயின் நம்ம வந்து போனோம் அப்படின்னா இந்த லட்டும் பூந்தின்னு ஒரு கான்செப்ட் பேசணும். கிட்டத்தட்ட அதுதான், ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனா லட்டுக்கு பதிலாக எனக்கு பூந்தி வேணும். கிளியரா? அதாவது ரெண்டும் சேம் வேல்யூ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், ஆனா லட்டுக்கு பதிலாக பூந்தி அப்படின்னு பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா இப்படி எடுத்துப்போமே, எனக்கு 5 அப்படிங்கிறத 2 டேர்மா எழுதணும். ரைட்? இப்போ நான் 3 + 2ன்னு எழுதும். இப்போ 15 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. ரைட் திஸ் ஆஸ் sum of two numbers will be less than 10. சிங்கிள் டிஜிட்டா தான் எழுதணும் அப்படின்னா நான் 9 + 6ன்னு எழுதலாம். இதை வந்து நான் 7 + 8ன்னு எழுதலாம். கிளியரா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல என்னால் எழுத முடியும். ஸோ இந்த இதுவும் எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்க போகுது. அதே மாதிரி சைன் 4 தீட்டாவை நான் இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கேஸ்ல காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கணும், செகண்ட் கேஸ்ல சைன் தீட்டா மட்டும்தான் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா. கிளியரா? அதை நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் அகைன் சைன் 4 தீட்டா. ஸோ சைன் 4 தீட்டா இதை வந்து நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா எழுத ட்ரை பண்றேன். ஆஸ் யூஸ்வல் இதுக்கு முன்னாடி சம்ஸ்ல என்ன பண்ணோமோ அதே தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பண்ண போறது லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. கிளியரா? அப்போ x plus 1/x என்ன? 2 cos 2 theta. பட் நமக்கு இது தேவையில்லை, நம்ம x பவர் மட்டுமே எடுப்போம். இப்போ நான் இந்த x பவர் 4 கண்டுபிடிக்க போறேன். கிளியரா? x பவர் 4. ஸோ x பவர் 4 is equal to cos theta plus I sin theta the whole power 4. ஸோ இதை தான் எப்படி எழுதணும்? cos 4 theta plus I sin 4 theta. கிளியரா? ஸோ எனக்கு இதுல ரியல் பார்ட் என்ன? காஸ் 4 தீட்டா. இமேஜினரி பார்ட் சைன் 4 தீட்டா. ஸோ அப்போ எனக்கு இதுல என்ன தேவை? ரியல் பார்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ் 4 தீட்டா, இமேஜினரி பார்ட் இஸ் சைன் 4 தீட்டா. அப்போ எனக்கு தேவை இந்த சைன் 4 தீட்டா தான் வேணும். கரெக்டா? அப்போ எனக்கு சைன் 4 தீட்டா இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் காஸ் 4 தீட்டா பிளஸ் ஐ சைன் 4 தீட்டா. இந்த இக்குவேஷன்ல இருக்க இமேஜினரி பார்ட் தான் யாரு? சைன் 4 தீட்டா. இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 4. கிளியரா? இமேஜினரி பார்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 4. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இப்போ இதை தான் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். கிளியரா? அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 4. So imaginary part of cos theta plus I sin theta the whole power 4. ஏன் திருப்பி நான் இதை x power 4க்கு பதிலாக இதை போடுறேன் அப்படின்னா, எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் தான் வேணும். நான் பவரை உள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு sin 4 theta cos 4 theta ஆயிருது. பட் எனக்கு sin 4 thetaவை இன் டர்ம்ஸ் ஆஃப் sin theta and cos thetaல வேணும். அப்போ நான் இந்த பவர் அங்கே வச்சுட்டு cos theta plus I sin thetaன்னு எழுதிக்கிறேன். இப்போ என்னோட sin 4 theta யாரு? என்னோட sin 4 theta is equal to imaginary part of cos theta plus I sin theta the whole power 4. இதை இப்போதைக்கு சிம்பிளிசிட்டிக்காக இமேஜினரி பார்ட் ஆஃப் c plus is the whole power 4 எடுத்துப்போம். where c is equal to cos theta, s is equal to sin theta, i வந்து ஐயாவே தான் இருக்க போகுது. இந்த பைனாமியல் எக்ஸ்பிரஷன் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து a plus b the whole power n is equal to nc0 a power n b power 0 plus nc1 a power n minus 1 b power 1
plus nc2 a power n minus 2 b power 2 plus etc. ரைட், அதே தான் இங்க எம்ப்ளாய் பண்ண போறோம். எனக்கு பவர் 4. ஸோ sin 4 theta is equal to imaginary part of, இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன், அதாவது c plus is பவர் 4. ஸோ 4c0 c பவர் 4, is பவர் 0ங்கிறனால விட்டுறேன், கேபிட்டல் C ஸ்மால் c டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக போட்டுக்கிறேன், பிளஸ் 4c1 c cube is plus 4c2 c square I square s square. கரெக்டா? பவர் இதுக்கு பவர் ஒவ்வொன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். பிளஸ் 4c3 c I cube s cube பிளஸ் 4c4 I power 4 s power 4. அவ்வளவுதான். Which is equal to imaginary part of 4c0 1 into c power 4. கிளியரா? இதை கண்டுபிடிச்சிருவோம். மேபி இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா 4c0 லாஸ்டா இப்படி எம்ப்ளாய் பண்ணோம், 4c0 4c1 4c2 4c3 4c4. மேலைக்கு ஒரே டைம்ல மேலைக்கில வேல்யூ போட்டு வரலாம். 1 இருக்கிறதுல கட்டாயம் இந்த நம்பர் என்னவோ அதுதான் வரும். அதே தான் இங்க 4c2 மட்டும் கண்டுபிடிக்கணும். இங்க கண்டுபிடிப்போம். 4c2ங்கிறது 4 factorial by 2 factorial into 4 minus 2 2 factorial 4 into 3 into 2 factorial by 2 into 2 factorial 2 factorial 2 factorial கட்டாயிரும் 3 into 2 6. அப்ப இது 6. இப்போ எனக்கு என்ன வரும்? 14641. இதான் என்னோட பேட்டர்ன். ஸோ 1c power 4 plus 4c cube is plus 6c square I ஸ்கொயருக்கு பதிலா -1 போட்டுட்டு s ஸ்கொயர் மட்டும் போடுறேன். I ஸ்கொயரோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்றேன். பிளஸ் 4c3க்கு பதிலா அகைன் 4 c into I cube பதிலா minus I s cube plus 4c4 again 1 I power 4 1 தான். So 1 into s power 4. இதுல நான் இமேஜினரி பார்ட் தான் தேவைங்கிறனால ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியா எழுதிக்கிறேன். இமேஜினரி பார்ட் ஆஃப் c power 4 ஒரு ரியல் பார்ட், இது ஒரு ரியல் பார்ட், minus 6c square s square, அப்புறம் s power 4 ஒரு ரியல் பார்ட், plus I into 4c cube s minus I into 4c s cube. அப்ப இந்த I காமனா எடுத்தா இதுதான் என்னோட இமேஜினரி பார்ட். கரெக்டா? என்னோட இமேஜினரி பார்ட் யாரு? 4c cube s minus 4c s cube. sin 4 theta is equal to 4c cube c cube s minus 4c s cube. கரெக்டா? minus 4c s cube. இதான் என்னோட இமேஜினரி பார்ட். ஸோ நான் இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்து எழுதிட்டேன். ஐயை விட்டுறணும். ஸோ ஐயை விட்டுட்டு மிச்சத்தை மட்டும் தான் எடுக்கணும். ஸோ இது 4c cube s minus 4c s cube. இதுதான் வந்து என்னோட இமேஜினரி பார்ட். அப்போ sin 4 thetaவை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எழுதும் போது இதுதான். எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் cos theta தான் வேணும். இந்த sin theta வேண்டாம். கரெக்டா? ஸோ cos thetaல மட்டும் தான் வேணும், sin theta வேண்டாம். அப்போ cos square theta plus sin square thetaக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. கிளியரா? 10th படிச்சிருக்கீங்க ஐடென்டிட்டி ட்ரிகோனோமெட்ரியில. cos square theta plus sin square theta equal to 1. cos square is equal to 1 minus sin square. cos square theta equal to 1 minus sin square theta. Sin square theta equal to 1 minus cos square theta. Sin theta equal to 1 minus cos square theta the whole power 1 by 2 square root எடுப்போம். கிளியரா? So which is equal to 4. Question படி எனக்கு cos theta and sin theta ல போதும் அப்படிங்கறனால என்னோட ஆன்சரே இதுதான். So sin 4 theta is equal to, சரியா? சில கொஸ்டின்ல cos theta தனியா கேட்பாங்க, sin theta தனியா கேட்பாங்க. அப்போ cos theta மட்டும் தான் இருக்கணும், sin theta எல்லாம் காசா மாத்தணும். அப்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணா போதும். ஏன்னா இங்க பவர் 1 by 2 வருது, இது காம்ப்ளிகேட்டடா போகும். கொஸ்டினே என்ன? cos theta and sin theta. அப்போ cos theta இருக்கலாம், sin theta இருக்கலாம். So sin 4 theta is equal to 4 cos cube theta sin theta minus 4 cos theta sin cube theta. என்ன 4 காமனா வெளியே எடுத்துக்கலாம். சொல்ல போனா காசும் சைனை கூட எடுத்துக்கலாம். ஸோ 4 sin theta cos theta into cos square theta minus sin square theta. இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டாம். ஏன்னா cos square theta minus sin square thetaக்கு ஃபார்முலா இருக்கு, cos 2 thetaன்னு நினைக்கிறேன்.
ரைட். பட் அதை போட்டோம்னா நமக்கு டைப் மாறிடும். எனக்கு ஒன்லி காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா தான் இந்த இதுல இருக்கணும். ஸோ இதையுமே மாத்தலாம். சொல்ல போனா 2 sin தீட்டா காஸ் தீட்டா வந்து sin 2 தீட்டா ஃபார்முலா. ஸோ இது 2 into sin 2 தீட்டான்னு எழுதிட போறீங்க. எழுதும் போது மேத்தமெட்டிக்கலி கரெக்ட், பட் என்னோட கொஸ்டினை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. என்னோட கொஸ்டின் படி இதுதான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு தேவையில்லை கொஸ்டின் படி, பட் ட்ரை பண்ணிக்கிறது நல்லது. நான் தீட்டா அப்ராக்சிமேட்டா ஒரு 30 டிகிரின்னு எடுக்கிறேன். ஸோ தீட்டா 30 எடுக்கும்போது sin 4 into 30 sin 120 வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ sin 120 நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இது நான் வெரிஃபை பண்றதுக்காக தான் ஆன்சர் கரெக்டானு 0.866 கால்குலேட்டர்ல ட்ரை பண்ணிட்டேன். அதே இதை இங்க நான் போடும்போது 4 into ரைட் ஹேண்ட் சைடு நான் எடுத்து வெரிஃபை பண்றேன். 4 into sin 30 cos 30 into cos square 30 minus sin square 30. அதே ஆன்சர் வருதான்னு பார்த்துருவோம். கிளியரா? ஸோ cos 30 square minus sin 30 square into 4 into sin 30 into cos 30. 0.866 வருது. 0.866. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தீட்டா போட்டா அதே தீட்டாவை ரைட் ஹேண்ட் சைட்ல போடும்போது எனக்கு சேம் ஆன்சர் வருது. இப்போ இதுவும் ஒண்ணுதான். ஆனா இது sin 4 தீட்டாவா இருக்கு, இது sin தீட்டா காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கு. இதுதான் அப்ஜெக்டிவ். நம்ம எதுவும் இல்ல, உருமாற்றம் பண்றோம், அவ்வளவுதான். கிளியரா? அதே இதை எனக்கு ஏத்த மாதிரி நான் பட்டிட்டிங்கரிங் பாத்துக்கிறேன். கிளியர்? இதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் போனோம் அப்படின்னா, செகண்ட் கொஸ்டின் express sin 7 theta. Sin 7 theta as a function of cos theta and sin theta. So இங்கேயும் cos theta and sin theta தான். கிளியரா? அப்போ sin 7 theta. ஸோ அப்போ என்ன வரும்? let x is equal to cos theta plus I sin theta. அப்போ x power 7 is equal to cos 7 theta plus I sin 7 theta. அதாவது இது வந்து cos theta plus I sin theta the whole power 7. நான் லெஃப்ட் சைடு சைடு மாத்திக்கிறேன். இப்போ c plus is the whole power 7 is equal to cos 7 theta plus I sin 7 theta. எனக்கு என்ன வேணும்? sin 7 theta வேணும். அப்போ sin 7 theta அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட். கரெக்டா? sin 7 theta is equal to imaginary part of c plus is the whole power 7. So இதோட இந்த எக்ஸ்பான்ஷனோட இமேஜினரி பார்ட். ஏன்னா இங்க இமேஜினரி பார்ட் தானே, அப்ப இதோட இமேஜினரி பார்ட்டும் இதுவும் ஈக்குவல் தானே, அப்ப இதோட இமேஜினரி பார்ட்டும் சேமா தான் இருக்கும். அப்ப எனக்கு இமேஜினரி பார்ட் ஆஃப் c plus is the power 7 வேணும். அப்போ sin 7 theta is equal to imaginary part of c plus is the whole power 7. அப்ப என்ன வரும்? imaginary part of 7c0 c power 7 plus 7c1 c power 6 I power 1 s power 1 plus 7c2 c power 5 I square s square plus 7c3 c power 4 I cube s cube plus 7c4 c power 3 I power 4 s power 4 plus 7c5 c square I power 5 s power 5 plus 7c6 c I power 6 s power 6 plus 7c7 I power 7 s power 7. கிளியரா? இதோட எக்ஸ்பான்ஷன் எனக்கு வேணும். அப்ப எனக்கு என்ன வேணும்? இந்த 7c1ல இருந்து ஆரம்பிப்போமா? 7c0 7c1 7c2 7c3 7c4 7c5 7c6 7c7. ஸோ இதோட எக்ஸ்பான்ஷனை வந்து நம்ம எழுத போறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? மேலே டாப் மோஸ்ட் பாட்டம் மோஸ்ட் எப்பவுமே ஒன்னு தான். இது இந்த நம்பர் என்னவோ அதான் இருக்கும். ஸோ இதுவும் 7. இங்க இருந்து நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். கரெக்டா? 7c2 இங்க கண்டுபிடிப்போம். 7 factorial by 2 factorial 5 factorial. 7 minus 2 5 factorial. கரெக்டா? So 7 into 6 into 5 factorial by 2 into 1 into 5 factorial. So 5 factorial 5 factorial கட் ஆயிரும். கிளியரா? So 2 இதுவும் கட் ஆகி 3, so 21. அப்ப இந்த 21
அதே மாதிரி இங்க 21. So we'll save time. அடுத்து 7C3. So 7 factorial by 3 factorial 4 factorial. அப்ப என்ன வரும் 7 into 5 into 6 into 5 into 4 factorial divided by 3 into 2 into 1 into 4 factorial. இது கட்டாயிரும், இது கட்டாயிரும். 7 5s are 35. அப்போ இதுவும் 35, இதுக்கு ப்ரீவியஸ் டைம் இதுவும் 35, அவ்வளவுதான். ஸோ 1 7 21 35 அதான் ரிப்பீட் ஆக போகுது. கிளியரா? அப்ப எனக்கு imaginary part of 1c power 7 plus 7 I c6s plus 21 1 7 21 தானே 21 I ஸ்கொயருக்கு பதிலா -1 into c power 5s square plus 35 minus I into c power 4s cube plus again 35 7c4 35 தானே 7c4 35 தான். So 35 I c cube I power 4 1 s power 4 plus 35 35 போட்டா 21 I power 5 க்கு பதிலா I தான். I power 4 விட்டோம், ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பேசியிருக்கோம். ரைட், அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ I c square s power 5 I power 6 -1, so minus 7c s power 6 I cube வந்து I power 7 வந்து minus I, so minus I 1 into s power 7. இதான் என்னோட வேல்யூஸ். கிளியரா? இதுல எனக்கு இமேஜினரி பார்ட் மட்டும் வேணும். ஸோ என்னோட இமேஜினரி பார்ட் அப்படிங்கும் போது என்ன, இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். ஸோ 7c6s இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். minus 35c4s cube இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். பிளஸ் 21c square s power 5. அவ்வளவுதான். கிளியரா? இங்க ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கு, minus s power 7. ரைட், ஃபைனலா minus s power 7. இதான் என்னோட இமேஜினரி பார்ட்ஸ். கிளியரா? ஸோ இதுதான் எனக்கு வேணும். sin 7 தீட்டாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் sin தீட்டா காஸ் தீட்டால நான் எழுதணும். இங்க ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப், இந்த சிக்கு பதிலாக காஸ் தீட்டாவும் எஸ்க்கு பதிலாக sin தீட்டாவும் போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சோம். கிளியரா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் சம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு சம்லையும் sin தீட்டா sin 7 தீட்டா sin 4 தீட்டாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் போத் sin அண்ட் காஸா எழுதியிருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து வெறும் சைன்ல இதை எழுத முடியாது, வெறும் காசுல முடியாது. முடியும் இந்த சென்ஸ், பவர் 1/2 வரும், எல்லாமே ஈவன் பவர்ல இல்ல. அதனாலதான் கொஸ்டின்லயே, ரைட், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மேபி அடுத்து போடுவோம் நம்ம. அந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பியர்லி சைன் தீட்டா கேட்பாங்க, பியர்லி காஸ் தீட்டா கேட்பாங்க. இங்க சைன் அண்ட் காஸ் தீட்டா கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, இதுல வந்து பியூரா சைன் தீட்டால கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரூவ் த ஃபாலோயிங் அப்படிங்கிற கொஸ்டின் தான் பண்ண போறோம். ஸோ காஸ் 4 theta is equal to 8 cos power 4 theta minus 8 cos square theta plus 1. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க, வெறும் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்ல மட்டும்தான் இருக்கு, சைனே இல்ல. So let x is equal to cos theta plus I sin theta. அப்ப எனக்கு என்ன வேணும், cos 4 thetaக்காக x power 4 கண்டுபிடிக்க போறேன். x power 4 என்ன, cos theta plus I sin theta the whole power 4. அப்ப என்ன வரும், cos 4 theta plus I sin 4 theta. அப்ப எனக்கு cos 4 thetaங்கிறது என்ன, இதோட ரியல் பார்ட். Therefore, cos 4 theta is equal to real part of cos theta plus I sin theta the whole part 4. So simplicityக்காக என்ன பண்ணுவோம், real part of c plus is the whole part 4. இதான் எனக்கு வேணும், which is equal to real part of 4c0 c power 4 plus 4c1 c cube is plus 4c2 c square I square s square plus 4c3 c power 1 I cube s cube plus 4c4 s power I s power 4. கரெக்டா? I power 4 s power 4.
ஆல்ரெடி நம்ம இதே வீடியோல 4க்கு பண்ணோம் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சம். ஸோ 1 4 இங்க 1 4 6 வரும்னு நினைக்கிறேன். 4 ஃபேக்டோரியலுக்கு 6. ஸோ எனக்கு cos 4 theta is equal to real part of 1 c power 4 plus I into I first எழுதிடுறேன், ரைட்? இமேஜினரி பார்ட் ஈஸியா எடுக்கிறதுக்காக. ஸோ I into 4 into c cube is s power 1 plus 4c2 மட்டும் கண்டுபிடிக்கணும். So 4 factorial by 2 into 1 into 2 factorial. So 4 into 3 into 2 factorial. கரெக்டா 6 தான் வந்துச்சு. So 6 I square c square s square plus again 4 I cube cs plus 1 I power 4 s power 4. Then our real part of c power 4 I plus I 4c cube s I square minus 1. So minus 6c square s square minus I cube minus I 4cs I power 4 plus 1 plus s power 4. அப்ப எனக்கு ரியல் பார்ட் யாரெல்லாம்? இது இமேஜினரி பார்ட். நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கீங்க ரியல் பார்ட் யாருன்னு. இது ரியல் பார்ட், இது ரியல் பார்ட், இது ரியல் பார்ட். ரியல் பார்ட் ஆஃப் இது ஈக்குவல் டு c power 4 minus 6c square s square plus s power 4. இதுதான் வந்து எனக்கு cos 4 theta. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு இங்க cos thetaவும் இருக்கு sin thetaவும் இருக்கு, ரைட்? போன சம் மாதிரியே தான், போத் cos and sin எனக்கு உள்ள இருக்கு. பட் எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் cos theta மட்டுமே வேணும். இங்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சைனோட பவர் எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கு. ஈவன் நம்பரா இருக்கும்போது என்னால ஈஸியா cos ஸ்கொயர் theta பிளஸ் sin ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 1ங்கிற ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண முடியும். அப்போ cos ஸ்கொயர் theta இஸ் sin ஸ்கொயர் theta இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் theta. அப்போ s ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் c ஸ்கொயர். இங்க c பவர் 4 minus 6c square into 1 minus c square plus இந்த s power 4 s square the whole square எழுதலாமா? ரைட், ஐடென்டிட்டி ஸ்டார்டிங் BCA ஓட ஸ்டார்டிங்ல நம்ம பேசினதா, ரைட்? ஃபர்ஸ்ட் லெசனோட வீடியோ இன்ட்ரடக்ஷன்ல இந்த ஐடென்டிட்டி எல்லாம் பேசியிருக்கேன். ஸோ யூ கேன் கோ த்ரூ தட். அப்போ நான் 1 மைனஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இதை ரீப்ளேஸ் பண்றேன். 1 minus c square the whole square, which is equal to c power 4 minus 6c square plus 6c power 4 plus இது a minus b the whole square formula. A minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. So a square now 1 square plus b square now c power 4 minus 2c square nu varum, which is equal to 6 7 8 c power 4 இருக்கு minus 8c square இருக்கு. ஸோ 1 2 3 முடிஞ்சு, இது முடிஞ்சு பிளஸ் 1. அப்ப என்ன வரும்? 8 cos power 4 theta minus 8 cos square theta plus 1. இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, ரைட்? 8 cos power 4 theta minus 8 cos square theta plus 1 ப்ரூவ் பண்ணிட்டோம். கிளியரா? ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சம்மும் கிடையாது. ஐடென்டிட்டிஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம், பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கட்டாயம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ரெகுலரா இருக்கிற வீடியோஸை பாருங்க. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு வீடியோவை பார்க்கும்போது புரியாது. சில கான்செப்ட்ஸை வந்து நான் ஆல்ரெடி வீடியோல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ மேக் ஷூர் யூ கோ த்ரூ ஆல் த வீடியோஸ். பிளேலிஸ்ட்குள்ள இருக்கு BCA மேத்தமெட்டிக்ஸ்னு, ரைட்? வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.